நம்ம கர்நாடகால எப்போதுமே காத்துக்கும் மழைக்கும் மாத்திரம் பஞ்சமே இல்லைங்க. நேத்து அடிச்ச காத்துல இந்த அழகான செடி அப்படியே கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுச்சுங்க. அது கூட வச்சிருந்த கோலியஸ் பிளான்ட்டும் 2, 3 பீஸா உடைஞ்சு போயிடுச்சு. இந்த செடிகளை சின்ன சின்ன ஸ்டம்ஸா கட் பண்ணி அப்படியே நான் ரீபாட் பண்ணி வேற தொட்டியில மாத்தி வச்சுட்டேன். சின்ன ஸ்டெம்ஸ் வச்சாலும் இந்த செடிகள்லாம் ரொம்ப அழகா வளர்ந்துடுங்க. இந்த தொட்டியில வெறும் கொக்கோ பீட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த ஸ்டெம்ஸ் எல்லாத்தையுமே அதில் நட்டு வச்சாச்சு. இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பிடுங்கி வேற தொட்டியில நம்ம ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லர் அக்கா வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்த இந்த கோலியஸ் ஸ்டெம்ஸ் வாடி போயிடுச்சுங்க. அந்த வீடியோவை பார்த்த என்னோட ஃப்ரெண்ட் அவங்க வீட்டிலேருந்து ஒரு 2 கட்டிங்ஸை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதையும் அழகாக நட்டு வச்சாச்சு. சக்குலன்ஸ் பிளான்ட்ஸில் இருந்து பிரித்து வச்ச இந்த குட்டி செடியும் நல்லா அழகாக வளர்ந்துடுச்சு. இந்த குண்டுமல்லி செடியில் மல்லிப்பூ எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ செடிகள் நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க. நிறைய இடத்துல இளம் துளிர்களும் கொடிகளும் ரொம்ப அழகாக நீளமாக வளர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வெயில் காலம் போய் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த மழைக்காலத்தில் மல்லிகை பூக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி மொட்டுக்கள் கம்மியாயிடும். ஆனால் செடிகள் நல்லா வளர ஆரம்பிக்கும். வெயில் சீசனில் மட்டும்தான் மல்லிகை செடி பூக்கள் அதிகமாக விடுங்க. இப்போ நிறைய கொடிகள் விட்டு துளிர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.